ஹாய் வியூவர்ஸ் ஃப்ரம் டிஜே டெவலப்பர்ஸ். இப்போ நீங்க பார்க்குற சைட்டு சென்னை மடிப்பாக்கத்துல பண்ண ப்ராஜெக்ட். ஆக்சுவலா இது ரெனோவேஷன் பில்டிங் தான். கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டியிருந்தாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டிட்டு எலிவேஷனும் ஃபுல்லா பண்ணி குடுத்தோம். இதுல நீங்க கீழ பார்க்குற காம்பவுண்ட் வாலுமே ஓல்டு தான் அது. அதுல நம்ம கிரைனைட் மட்டும் லே பண்ணிட்டு, அதுக்கு உண்டான மேட்சிங் கலர் யூஸ் பண்ணியிருந்தோம். இதுல என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, ஆஷ் கிரே அப்புறம் வுட் கலர் யூஸ் பண்ணியிருந்தோம். இதே பேஸ் பண்ணி நம்ம ஹெட் ரூமுக்குமே பிளான் பண்ணோம். இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, பால்கனி ஆக்சுவலா 11 ஃபீட் தான். இது 16 ஃபீட்டுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு கிராண்ட் லுக் வர மாரி பிளான் பண்ணியிருந்தோம். இதுல வந்து நம்ம எஸ்எஸ் வித் கிளாஸ் பிளான் பண்ணியிருந்தோம். இது வந்து டிபெண்ட்ஸ் எலிவேஷன் அண்ட் சைஸ பேஸ் பண்ணி நம்ம வந்து எம்எஸும் பண்ணலாம், எஸ்எஸும் பண்ணலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கிளாடிங் ஸ்டோனும் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்ப பால்கனி விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஃபீட் தான். பட் அது இப்ப பார்க்கறதுக்கு உங்களுக்கு 4 ஃபீட் மாரி தெரியும். ஏன்னா, அப்பதான் கொஞ்சம் அவுட்புட் கொஞ்சம் அழகா வரும். எலிவேஷன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்ன்றதுக்காக அந்த பார்டர் பிளான் பண்ணி, அதுல ஜஸ்ட் ஒரு கலரு ஆரஞ்சு கலர் குடுத்தோம். பட் அவுட்புட் நல்லாவே வந்திருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்கோலா பண்ணியிருக்கோம். மரம் இருக்கிறதுனால உங்களுக்கு கிளியரா தெரியல. மரத்த வெட்டக்கூடாது. அட்லீஸ்ட் நம்ம இப்பயாவது கொஞ்சமாவது முடிஞ்ச அளவுக்கு மரத்த வளர்க்கலனாலும் வெட்டாம இருக்கணுன்றதுக்காக, வெட்டாம பட் ஆனா நீங்க குளோஸா பார்த்தீங்கன்னா நல்லா கிளியரா தெரியும். பட் இமேஜ்ல நமக்கு இப்போ சரியா தெரியல. அந்த அவுட்புட்டுமே நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த எலிவேஷன் முடிஞ்சுட்டு நம்ம கார் பார்க்கிங். இப்ப நீங்க கார் பார்க்கிங்க பார்த்தீங்கன்னா, இதுவுமே எல்லாமே பழசு தான். டைல் மட்டும் நம்ம லே பண்ணியிருக்கோம். இப்ப நீங்க பார்க்குற விண்டோக்கு பக்கத்துல தான் மெயின் டோர் இருந்தது. அத குளோஸ் பண்ணோம். என்ன ரீசன்னா, கார் விட்டா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. இப்ப 4 ஃபீட் பேசேஜ்ல அவங்க அந்த பக்கமா டோர் குடுத்திருந்தோம், சைடுல. இப்ப இந்த கிரைனைட் பார்க்குறீங்க. இதுவுமே நம்ம பண்ணது தான். பழசு எல்லாமே டைல உடைச்சு எடுத்துட்டு, கிரைனைட் லே பண்ணி குடுத்தோம். வித் எஸ்எஸ் போட்டு குடுத்தோம். இப்ப நீங்க பார்த்த எலிவேஷன் தான் இது. கொஞ்சம் க்ளோஸா. இந்த பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, யூஸ் கிடையாது. பட் கொஞ்சம் கிராண்டா இருக்கணும்ன்றதுக்காக இத பண்ணி குடுத்தோம். மெயின் டோர் இது 3 1/2 பை 7 ஃபீட்டு. வார்னிஷ் ஃபினிஷிங் பண்ணி குடுத்தோம். இப்ப நீங்க பார்க்கறது ஹாலு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்டீரியர் எல்லாமே பண்ணோம். ஃபால் சீலிங்கும் பண்ணியிருக்கோம். டிவி யூனிட் பாருங்க. இது வந்து வாஷ் பேஷன். ஹால் கம் டைனிங். அதுக்காக கிச்சனோட என்ட்ரன்ஸ்ல கார்னர்ல குடுத்திருந்தோம். இப்ப நீங்க பார்க்குற பேட்டர்ன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் வித் ஆஷ் அது மிக்ஸட் இருக்கும். அது கிச்சன்லயும் இருக்கும். உங்களுக்கு ஹால்லயும் இருக்கும். டிவி ஷோகேஸ்லயும் இருக்கும். எஸ்எஸ் வித் ட்ரைன் போர்டோட பண்ணி குடுத்தோம். டைல் வந்து கிச்சன் டைல் வந்து ஃபுல்லா சீலிங் வரைக்கும் பண்ணி குடுத்துருக்கோம். மேக்ஸிமம் கொஞ்சம் கிளீனிங் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக. இப்ப இந்த கலர்லாம் கிளையன்ட்டும் நம்மும் 2 பேரும் சேர்ந்து சூஸ் பண்ணது. அ கிரீன் கலர் கொஞ்சம் ஹார்டா இருந்தாலும், ஆ அப்ப பார்க்கவும் நல்லா இருந்தது. பூஜை ரூம் இது எல்லாமே ரொம்ப ட்ரெடிஷ்னலா அவங்க திங்க் பண்ணாங்க. இப்படிதான் வேணும்னு. அவங்களுக்கு ஏத்த மாரி பண்ணி குடுத்தோம். இது நல்லா ஒரு ட்ரெடிஷ்னலா ரொம்ப அழகாவே வந்திருந்தது. எல்லாமே ஒரே பிளான் பண்ணோம். வுட் பேஸ்லயே வர மாரி. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாத்துலயும் வுட் பேஸ்ல மேட்ச் பண்ணி பிளான் பண்ணோம். ஃப்ளோரிங்குமே மேட்ச் பண்ணோம். இது ஃபுல் வியூ ஹால்ல. இப்போ இதுல ஆக்சுவலா இந்த ஃப்ளோர்ல 2 பெட்ரூம். இப்ப நம்ம பார்க்க போறது மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம்ல வார்ட்ரோப், லாஃப்ட் ஃபுல் கவர்ட் பண்ணோம். ஒரு டிவி வைக்கிற மாரி ஒரு ஷோகேஸ் மாரி சின்னதா. ஸ்டடி டேபிள் ஒண்ணு பண்ணி குடுத்துருந்தோம். பா பாத்ரூம் வந்து இதுவுமே சீலிங் ஃபுல் வரைக்கும் போட்டு குடுத்தோம். நல்லா வந்தது. இது அதர் பெட்ரூம். இது வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது அதர் பெட்ரூம் கொஞ்சம் 1 ஃபீட் கம்மி தான். இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் வார்ட்ரோப். இப்போ நான் காட்டுறேன். ஆ இப்ப பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டடி டேபிள். ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளா தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கிற மாரி. தேவைப்படலனா குளோஸ் பண்ணிக்கிற மாரி. பக்கத்திலேயே கொஞ்சம் யூஸ் பண்றதுக்கு ஒரு வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ. இது சர்வீஸ் ஏரியா. ஆக்சுவலா சர்வீஸ் ஏரியா கிச்சனுக்கு பக்கத்துல தான் நம்ம பிளான் பண்ணுவோம் ஜெனரலா. ஏன் நம்ம இந்த பேக் சைடு பண்ணியிருக்கோம் ஆக்சுவலா இது. ரீசன் என்னன்னா, நம்ம ஃப்ரண்ட் வந்து சவுத் ஃபேசிங். அது வாஸ்து பிரகாரம் அக்னி மூலையில சர்வீஸ் ஏரியா வர்றதுனால, பைப் லைனு அது வந்து எலிவேஷன ஸ்பாயில் பண்ணுது. ஸோ நம்ம பேக் சைட்ல ஒரு ஆப்ஷன் இருந்ததுனால இப்படி குடுத்துருக்கோம். இதுல பார்த்தீங்கன்னா, விண்டோவும் ஃபுல்லாவே குடுத்துட்டோம். ஏன்னா நீங்க வந்து கிச்சன்ல இருந்து துணி எடுத்துட்டு வரதுக்கு பதிலா, இப்ப இங்க பண்ணா இங்கேயே துணி காய வச்சிடலாம். வாஷிங் மிஷினு பிளஸ் ஸ்டோரேஜுக்கும் லேப் ஒண்ணு போட்டு குடுத்தோம். இப்ப நீங்க பார்க்குறது கப்போர்டும் இருக்கும். ஸோ இது பெட்டராவே வந்தது.
டெர்ரஸ்ல ஒரு சின்ன போர்ஷன் பிளான் பண்ணோம். இது வந்து ரென்டல் பர்ப்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ரிலேட்டிவ் இல்ல ஃபிரெண்ட்ஸ் யாராவது வந்தாலும் ஸ்டே பண்ணிக்கிறதுக்காக, இது ஜஸ்ட் மேல ஒரு போர்ஷன் பிளான் பண்ணோம். இது ஒரு பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு கிட்சன், ஒரு அட்டாச் பாத்ரூம். இதுல இன்னொரு பிளஸ் என்னன்னா, டேங்க் நம்ம இதுக்கு மேல வைக்கும்போது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு இன்னும் ஃபோர்ஸா வாட்டர் நமக்கு கிடைக்கும்.